Hi all. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி நியூ இயர் டு ஆல். ஸோ உங்கள் எல்லாருக்குமே வெரி வெரி ஹாப்பி நியூ இயர். ஸோ இந்த இயர் எப்பயும் போல் உங்களுக்கு ரொம்பவே சூப்பர்வாக இருக்கணும். ஸோ நீங்கள் எல்லாருமே ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ அது என்னென்னா டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 10 minutes ஆகுது நீங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். ஸோ அது உங்கள் ரெசல்யூஷனாக இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு ரொம்பவே உங்கள் கெரியர் வைஸ் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஆஃபீஸ் கோயிங்காக இருந்தாலும் சரி, எப்படியாக இருந்தாலும் சரி, ஸோ இங்கிலீஷ் அப்படிங்கிறது உங்கள் கரியருக்கு ஒரு ரொம்பவே ஒரு நெக்ஸ்ட் ஒரு மைல் ஸ்டோனை நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 10 minutes ஆகுது நீங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டெய்லி லைஃப்பில் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு 15 sentences பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாமா? அது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் உன்னிடம் சொல்லவில்லையா? அவன் உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். ஸோ நான் சொல்லவா? நான் சொல்கிற ஆன்சரோட உங்கள் ஆன்சர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ டிட் ஹீ டெல் யூ? டிட் ஹீ டெல் யூ? ஸோ இதுவே நான் சொல்லலையா அப்படின்னு கேட்கணும்னா டிட் ஐ டெல் யூ? ஸோ இதுவே அவன் சொல்லலையா அப்படின்னு சொல்லணும்னா டிட் ஹீ டெல் யூ? ஓகேவா? ஸோ இதுவே அவன் சொல்லலையா அப்படின்னு கேட்கணும்னா டிட் ஷீ டெல் யூ? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் ஏன் வர வேண்டும்? நான் ஏன் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்கள் பார்ப்போம். why should I come? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்னா why should I come? ஸோ நான் ஏன் வரணும்? நான்லாம் வரல அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு why should I come? ஓகேவா? ஸோ இதுவே நான் உனக்காக தான் வருகிறேன், நான் உனக்காக மட்டும்தான் வரேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். I am coming only for you. I am coming only for you. நான் உனக்காக தான் வரேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது அவ்வளவு சுலபம் இல்லை, இது செய்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை, ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட்ஸ் நாட் ஸோ ஈஸி. இட்ஸ் நாட் ஸோ ஈஸி. இட்ஸ் நாட் ஈஸி அப்படின்னா இது வந்து செய்கிறது கஷ்டம், இது வந்து ஈஸி கிடையாது, சுலபம் இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ சொன்னபடியே நான் செய்கிறேன், நீ சொன்ன மாதிரியே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I'll do as you said. I'll do as you said. I'll do அப்படின்னா நான் பண்ணுறேன், as you said அப்படின்னா நீ சொன்ன மாதிரி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ நீ சொன்ன மாதிரியே நான் பேசுகிறேன், நீ சொன்ன மாதிரி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I'll speak as you said. I'll speak as you said. I'll speak அப்படின்னா நான் பேசுகிறேன், as you said அப்படின்னா நீ சொன்ன மாதிரி. I'll speak as you said. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு வேறு என்ன வேண்டும்? உனக்கு வேறு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்கள். வாட் எல்ஸ் டு யூ வாண்ட்? வாட் எல்ஸ் டு யூ வாண்ட்? வாட் எல்ஸ் அப்படின்னா வேறு என்ன, டு யூ வாண்ட் அப்படின்னா உனக்கு வேணும். வாட் எல்ஸ் டு யூ வாண்ட்? வேறு என்ன உனக்கு வேணும்? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இதை சொல்லியிருக்க வேண்டும், நான் இதை சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். I should have told this. I should have told this. I should have அப்படின்னா நான் செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சொல்லியிருக்கணும், சொல்கிறது அப்படிங்கிறதுக்கு டெல். ஓகேவா? ஸோ I should have told. இதுவே இப்போ சொல்கிறது டெல்லு, முன்னாடி சொல்லியிருக்கணும். ஸோ அதனால told. I should have told you. நான் இதை முன்னாடியே சொல்லியிருக்கணும் வந்துட்டு, நான் இதை சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு I should have told you. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் அங்கு செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன், நாங்கள் போகணுன்னு தீர்மானம் பண்ணிட்டேன், நாங்கள் போகணுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். I am determined to go there. I am determined to go there. I am determined அப்படின்னா நான் ஒரு தீர்மானமாக இருக்கேன், நான் முடிவு பண்ணிட்டேன். எதுக்கு? டு கோ தேர், அங்கே போகிறதுக்கு. ஓகேவா? தேர் அப்படின்னா அங்கே, கோ அப்படின்னா போகிறது. ஐ எம் டிட்டர்மைண்ட் டு கோ தேர், நாங்கள் போகணுன்னு தீர்மானம் பண்ணிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஸோ இங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ அதான் நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர்?
what is going on here. So what's going on here அப்படின்னா இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு. what's going on அப்படின்னா என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்போம் இல்லையா. ஸோ அதுக்கு what's going on here. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இவன் எதற்கும் லாய்க்கு இல்லை. இவன் எதுக்குமே லாய்க்கு இல்லை அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. வெரி சிம்பிள். he is good for nothing. அவன் எதுக்குமே லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லணும்னா he is good for nothing அப்படின்னு சொல்லணும். ஸோ அவள் எதுக்குமே லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லணும்னா she is good for nothing. அவள் எதுக்குமே லாய்க்கு இல்லை, she is good for nothing. ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ நீ புரிந்து கொள்வாய் என நம்புகிறேன். ஸோ நீ புரிஞ்சுக்குவேன் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா ஐ ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஐ ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஐ ஹோப் அப்படின்னா நான் நம்புகிறேன். ஹோப்னா நம்புறது. ஸோ ஐ ஹோப் அப்படின்னா நான் நம்புகிறேன். என்னது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட், நீ புரிஞ்சுக்குவேன்னு. அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா புரிஞ்சுக்கிறது. ஸோ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட், நீ புரிஞ்சுக்குவேன்னு நான் நம்புகிறேன். ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இதை எங்கேயோ கேட்டிருக்கிறேன். நான் இதை எங்கேயோ கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா ஐ ஹாவ் ஹர்ட் திஸ் சம்வேர் பிஃபோர். நான் இங்கே இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் ஹர்ட் திஸ் அப்படின்னு நான் இதை கேட்டிருக்கேன். சம்வேர் அப்படின்னா எங்கேயோ, நான் இதை எங்கேயோ கேட்டிருக்கேன். பிஃபோர் அப்படின்னா முன்னாடி, நான் இதை எங்கேயோ முன்னாடி கேட்டிருக்கேன். ஐ ஹவ் ஹர்ட் திஸ் சம்வேர் பிஃபோர். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா இது டெய்லி நடப்பது தான். ஏன் அவங்க வீட்டில் சண்டை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பக்கத்து வீட்டில் சண்டை நடந்துகிட்ருக்கு. யாரும் வந்து சொல்கிறாங்கன்னா ஏன் உங்கள் வீட்டில் சண்டை அப்படின்னு சொன்னாங்கன்னா அது டெய்லி நடக்கிறது தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். இட் இஸ் அண்ட் எவ்ரிடே அக்கரன்ஸ். இட் இஸ் அண்ட் எவ்ரிடே அக்கரன்ஸ். இட் இஸ் அண்ட் எவ்ரிடே அக்கரன்ஸ். எவ்ரிடேனா தினமும். ஓகேவா. அக்கரன்ஸ் அப்படின்னா நடக்கிற நிகழ்வு. ஸோ இட் இஸ் அண்ட் எவ்ரிடே அக்கரன்ஸ். இது டெய்லி நடக்கிற நிகழ்ச்சி தான். ஓகேவா. ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கான சென்டென்சஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இட்ஸ் டைம் டு டெஸ்ட் யூ நாலேஜ். ஸோ உங்களுக்காக ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன். அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, தப்போ கரெக்டோ, ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும். ஓகேவா. உங்களுக்கான சென்டென்சஸ் நீ ஏன் இங்கு இருக்கிறாய், நீ ஏன் இங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதான் சென்டென்ஸ். அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்களோட ஒரு லைக்குமே மீன்ஸ் லாட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்களை மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறந்துடாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஹோம் பேஜில் காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.